ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். மீனா அப்பா மூர்த்திட்ட சொல்றாரு, நீங்க என்கிட்ட வீடே வித்துருவீங்க, அதுக்கப்புறமா நீங்க வீடு கட்டி போற வரைக்கும் சாவகாசமா அங்க இருக்கலாம்னு நினைச்சீங்களா? இந்த வீட்டுல நீங்க இருக்கிறது நான் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. இந்த செக்கப்படி இந்த வீட்டை விட்டு நீங்க எல்லாரும் எப்ப காலி பண்ணி போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இந்த பிரச்சனை நடக்கிறத பார்த்த உடனே தனத்துக்கு ரொம்ப தலை சுத்துற மாதிரி வந்துருது. இந்த நடிப்பெல்லாம் நாங்க எவ்வளவோ பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு ஜனார்த்தனன். கேட்ட உடனே மூர்த்திக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இனிமேல் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருந்தோம்னா அது எங்களுக்கு கௌரவமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இந்த குடும்பம் கௌரவமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் ஓடி ஓடி உழைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. நீ போட்ட பிச்சையில ஒண்ணு என் குடும்பம் இனிமே இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இடத்த காலி பண்ணிட்டு போங்கயா அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அப்பா. கதிர் சொல்றாரு, வாங்கனே நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னே, அவ்வளவுதான், நம்ம எங்க சேர்ந்து இருக்கிறோமோ அதுதான் நம்மளோட வீடு அப்படின்னு சொல்றாரு கதிர். சாரோட வசந்த மாளிகை எங்க இருக்கு அப்படின்னு மீனாவோட அப்பா நக்கலை கேட்கிறாரு. நல்ல ராசியா உனக்கு, வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாருக்கும் வீடே போச்சு அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அப்பா. ஜீவாவுக்கு கோபம் வந்துட்டு, இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதையா அப்படின்னு வாயா போயான்னு பேசிடுறாரு. உனக்கு உன்னோட வீடு வேணும் அவ்வளவுதானே, நாங்க காலி பண்ணி போறோம்னு அன்னை சொல்லிட்டாருல, அது வரைக்கும் அமைதியா இரியா அப்படின்னு சொல்லிடுறாரு. மூர்த்தி தனத்துட்டு சொல்றாரு, தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு வா தனோ, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. தனோ ரொம்ப கிச்சன்ல போய் நின்று ஃபீல் பண்றாங்க. இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த நாட்களை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. முல்ல தனத்திட்ட வந்து பேசுறாங்க, நாங்க திரும்பி வந்ததுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கலக்கா அப்படின்னு கேக்குறாங்க. தனோ சொல்றாங்க, அப்படிலாம் நீ யோசிக்காத முல்ல, நீ வரலைனாலும் இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. மீனா அப்பா மீனாட்ட சொல்றாரு, இப்ப கூட நீ பிள்ளையை தூக்கிட்டு வாமா, உங்க ரெண்டு பேரையும் நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவையில்லாம என்னோட வாயை கிளறாதீங்கப்பா, நான் அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்னு மீனா கோபப்படுறாங்க. ஆமா, அவன் நம்ம சொல்ற பேச்ச என்னைக்கு கேட்டான் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்றாரு. மூர்த்தி ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே இப்போ வீடை ரொம்ப மிஸ் பண்றாங்க, அவங்க எப்படிலாம் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றத பத்தி நினைச்சு பாக்குறாங்க. மீனா ஜீவாட்ட சொல்றாங்க, என்னோட அப்பா இவ்வளவு பெரிய வில்லனா இருப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கல ஜீவா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க. மீனாவுக்கு ஜீவா ஆறுதல் சொல்றாரு, கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்றாரு. மூர்த்தி ஃபேமிலி இப்போ வீட்டை விட்டு வெளியில போறாங்க. மீனாவோட அப்பாவை முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.